Hey everyone, welcome back to our channel. So last videoல time complexity part 1 பார்த்தோம். big O of n and big O of n square and cube time complexity பற்றி பார்த்தோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ குயிக்காக வந்து ஒரு ரீகேப். பிக் ஆஃப் என்னன்னா என்னன்னா, ஸோ என்னன்றது அந்த அல்காரிதமோட இன்புட் சைஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, பிக் ஆஃப் என்னன்றது தான் அந்த அல்காரிதமோட ரன் டைம். ஸோ என் ஒன்றா இருக்கிறப்போ பிக் ஆஃப் என்னும் வந்து ஒன்றா தான் இருக்கும். என் டூவாக இருக்கிறப்ப இட் வில் பி டூ அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த கிராஃப் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்க கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அந்த n ஈக்குவல் டு ஒன்க்கு என்ன பிக் ஆஃப் என்ன n ஈக்குவல் டு டூ அப்படின்னு பிளாட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். போன வீடியோவில் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லலை. ஸோ பிக் ஆஃப் என் ஸ்கொயர் என் கியூப் வந்து பிக் ஆஃப் என்னை விட கண்டிப்பாக அதிக டைம் எடுக்கக்கூடிய அல்காரிதம்ஸ். பட் தே ஆர் நாட் லீனியர். அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போகாது. அதை ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா அது மோஸ்ட்லி கர்வாக தான் போகும். ஸோ அது மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் அதர் தேன் தட் பிக் ஆஃப் என் ஸ்கொயர் வந்து பிக் ஆஃப் என் டைம் எடுத்துக்கிற அல்காரிதமோட கண்டிப்பாக ஒரு பேடான அல்காரிதம். ஸோ அதை விட நம்ம பெட்டராக ரன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் ஆஃப் என் தான் வரும். அதே மாதிரி சிமிலர்லி பிக் ஆஃப் என் கியூப் வந்து இஸ் வேர்ஸ் அல்காரிதம் தேன் பிக் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ அது வந்து இன்னும் நிறையா டைம் எடுத்துக்கக்கூடிய அல்காரிதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் குயிக் ரீகேப். ஸோ நவ் வேற என்னெல்லாம் ரன் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம்னா என்ன? பிக் ஆஃப் டூ பவர் என். அதாவது இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணோன்னா ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம்ங்கிறது இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ரன் டைம்ஸ். அதாவது உங்கள் அல்காரிதம் எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம் எடுத்துக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப பேடான அல்காரிதம். நீங்கள் வந்து அவங்க அல்காரிதமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா கம்ப்யூட்டராலேயே ஒரு லெவலுக்கு மேலே ஒரு சர்டன் நம்பருக்கு மேலே அது வந்து அதால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. வருஷக்கணக்காகும் ஒரு சில ஒரு சர்டன் நம்பருக்கு மேலே அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம் வந்து வருஷக்கணக்காக ஆரம்பிச்சிடும் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிபொனாச்சி சீரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைமுக்கு நம்ம ஃபிபொனாச்சி சீரீஸ் எக்ஸாம்பிள் வச்சு இங்கே பார்க்கலாம். ஓகே, ஃபிபொனாச்சி அல்காரிதம் அப்படின்னா என்னன்றது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்னா போடுறேன். பட் இன் ஜென்ரல் ஃபிபொனாச்சி சீரீஸ்னால் என்னென்னா லைக் ஒரு நம்பர் சீரீஸ் வந்து 0 அண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சீரீஸில் அடுத்த நம்பர் வந்து நம்ம என்ன தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணால் வரது தான் அடுத்த நம்பர். ஸோ 0 1 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அண்ட் அப்புறம் 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த ஃபிபொனாச்சி சீரீஸில் இப்போ நான் ஒரு நம்பர் என்னன்னு கொடுக்குறேன்னா அந்த nth ஃபிபொனாச்சி நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்டை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரியான அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த கேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டான பெர்ஃபார்மிங் அல்காரிதம் அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைம் பற்றி பார்க்குறதுனால அதில் எக்ஸ்பொனென்ஷியல் ரன் டைமாக இந்த அல்காரிதம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபிபொனாச்சி ஆஃப் n அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்துட்டு n ஒன்னாவோ இல்லை ஜீரோவாவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து அந்த n தான். ஸோ ஜீரோனா ஜீரோ தான். ஃபிபொனாச்சி நம்பர் இஸ் ஜீரோ. ஃபர்ஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர் இஸ் 1. ஸோ அப்படி இல்லை, இது வந்து பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிகர்ஷனில் எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் டூ. அதாவது இதே மெத்தடை n மைனஸ் ஒன்னை வச்சு கால் பண்ணுவாங்க. அப்புறம் இதே மெத்தடை திருப்பி n மைனஸ் டூவை வச்சு கால் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்னு தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் செப்பரேட் டாப்பிக்காக கவர் பண்ண ரெடி. பட் வந்து நம்ம இப்போதைக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி பார்க்குறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த அல்காரிதமை இன் எக்ஸிக்யூஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து எப்படி இந்த ரன் டைம் வந்து 2 பவர் n அப்படின்னு நம்ம சொல்கிறோம்
அப்படிங்கிறது புரியும். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து எனக்கு 4த் ஃபிபனாச்சி நம்பர் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்பன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபிபனாச்சி ஃபங்ஷன் கால் பண்ணோம் இல்லையா? அது வந்துட்டு ஃபிபனாச்சி ஆஃப் 3 பிளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் 2 அப்படின்னு கால் பண்ணி, அது 2த்தையும் ஆட் பண்ணி இந்த 4த் இத கால்குலேட் பண்ணும். அதே மாரி ஃபிபனாச்சி ஆஃப் 3 என்ன பண்ணும்? ஃபிபனாச்சி ஆஃப் 2 அண்ட் ஃபிபனாச்சி ஆஃப் 1 அப்படின்ற அந்த நம்பர்ஸ கால்குலேட் பண்ணி, அத ஆட் பண்ணி, அந்த 3 நம்பர கால்குலேட் பண்ணும். ஸோ அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபார்த் ரைட்? ஆ இப்போ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த ஃபிபனாச்சி ஆஃப் 2ங்கிறது இந்த சைட்லயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்லயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5 எனக்கு 5த் ஃபிபனாச்சி நம்பர வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, 5த் ஃபிபனாச்சி நம்பர் ஃபிபனாச்சி ஆஃப் 4 பிளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் 3 கால்குலேட் பண்ணும். அண்ட் தென் ஃபிபனாச்சி ஆஃப் 4 திருப்பி ஃபிபனாச்சி ஆஃப் 3 பிளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் 2 கால்குலேட் பண்ணும். அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபார்த். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் ட்ரீ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, ஃபிபனாச்சி ஆஃப் 2 இந்த சைடும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இந்த சைடும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபிபனாச்சி ஆஃப் 3 இங்கேயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கால்குலேட் பண்ணத நம்ம வந்து மெமரியில எதுவும் வச்சுக்காம திருப்பி திருப்பி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, ஃபிபனாச்சி ஆஃப் 4 கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு எத்தன கால்ஸ் தேவைப்பட்டுச்சோ, அத விட ஆல்மோஸ்ட் டபுள் த நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து ஃபிபனாச்சி ஆஃப் 5க்கு தேவைப்படுது. ஏன்னா, ஃபிபனாச்சி ஆஃப் 4 வந்து இந்த மொத்த ட்ரீ. ஃபிபனாச்சி ஆஃப் 5 வந்து இந்த ட்ரீ மாதிரியே இன்னொரு ட்ரீ வந்து திருப்பியும் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். அத விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபிபனாச்சி ஆஃப் 3ன்றதுனால ஒரு லெவல் கம்மியா இருக்கும். பட் ஸ்டில் பிக் ஓக்கு நம்ம பார்க்குறப்போ வந்து நம்ம ஹையர் லெவல் எவ்வளோ அப்படின்றத பார்த்து தான் நம்ம எப்படியும் ஜெனரலைஸ் பண்ணுன்றதுனால, ஸோ இது ஒவ்வொரு லெவலும் நம்ம கம்ப்யூட் பண்றப்போ, இந்த கரண்ட் ஃபிபனாச்சி ட்ரீய விட அதுக்கு அடுத்த நம்பருக்கு ஃபிபனாச்சி நம்பர் நம்ம கால்குலேட் பண்றப்போ, ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் கால்ஸ் எடுக்குது. ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒரு யூனிட்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட, ஸோ ஒவ்வொரு நம்பரும் நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கால்குலேட் பண்றப்போ, இன்டூ 2 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபிபனாச்சி எடுக்குது. ஸோ ஃபிபனாச்சி நம்பர் 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கால் எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிபனாச்சி நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டூ 2 டைம்ஸ் 4. அதுக்கப்புறம் தேர்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டூ அகைன் 4 இன்டூ 2 8. அப்புறம் ஃபோர்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு 8 இன்டூ 2 16 இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன சீரீஸ் மாதிரி தெரியுது? இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு போகிறதுனா, ஸோ இட்ஸ் அ 2 பவர் n சீரீஸ். ஸோ அந்த 2 பவர் n வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா, அப்படியே பயங்கரமா எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் கம்பேரிசன் பிக் O ஆஃப் n ஸ்கொயர் அது ஆல்ரெடி நம்ம பேட் அல்காரிதம் அப்படின்னு சொல்ற பிக் O ஆஃப் n ஸ்கொயர் எவ்வளோ கம்மி டைம் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இந்த பிக் O ஆஃப் 2 பவர் n கம்பேர் பண்றப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. பிக் O ஆஃப் n பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே கம்ப்ளீட்லி ஃபிளாட்டா இருக்கு. இந்த பிக் O ஆஃப் 2 பவர் n ஓட கம்பேரிசன் பண்றப்போ. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ரன் டைம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேடான அல்காரிதம் எழுதியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்போனென்ஷியல் ரன் டைம் வந்துச்சுன்னா. ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு ஈதர் அதை விட பெட்டரான சொல்யூஷன் ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து பெட்டர் சொல்யூஷனால சால்வே பண்ண முடியாத ஒரு என்பி ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில். ஃபாஸ்டராக சால்வே பண்ண முடியாத என்பி ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதை வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. பட் இந்த அல்காரிதம் வந்து நம்ம இந்த ரன் டைம் வந்துச்சுன்னா ஈதர் வந்து அது ஒரு என்பி ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அல்காரிதம் வந்து இன்னும் நம்ம கண்டிப்பாக பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதுதான் இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் ரன் டைமா? அப்படின்னு பார்த்தா, இதுக்கும் மேல வொர்ஸ்ட் ரன் டைமா ஒரு அல்காரிதம் இருக்கு. அதுதான் வந்து ஃபேக்டோரியல் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிக் O ஆஃப் n ஃபேக்டோரியல். ஸோ, ஃபேக்டோரியல் ரன் டைம் வந்து ஒரு சில அல்காரிதம்ஸ்க்கு தான் எடுக்கும். லைக் லைக் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல சொல்லணும்னா, ஜெனரேட் பெர்மியூட்டேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு அல்காரிதம். அதாவது இப்போ வந்து 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இல்ல ஏபிசின்னு கூட வச்சுக்கோங்க. அப்படின்னு ஒரு அரேல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல அந்த எலமெண்ட்ஸ்ல எல்லா பெர்மியூட்டேஷனும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை பெர்மியூட்டேஷன்ஸ் இருக்கும்? ஸோ ஓகே. குயிக்கா பெர்மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ 1, 2, 3 அப்படின்ற நம்பர வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்?
அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் பெர்முடேஷன். ஸோ இப்போ 1, 2, 3 அப்படின்றத 1, 3, 2 அப்படி சொல்லலாம். இல்ல 2, 1, 3 அது ஒரு ஆர்டர். 2 அ 3, 1 அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணலாம். 3, 1, 2ன்னு ஒரு ஆர்டர் பண்ணலாம். 3, 2, 1 அப்படின்னு ஆர்டர் பண்ணலாம். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, 6 டிஃபரண்ட் பெர்முடேஷன்ஸ் இந்த 1, 2, 3 அப்படிங்கிற அரேக்கு இருக்கு. இதே இன்னும் 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா, 24 டிஃபரண்ட் பெர்முடேஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, 3 ஃபேக்டோரியல் பெர்முடேஷன்ஸ் பாசிபிள். 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, 4 ஃபேக்டோரியல் பெர்முடேஷன்ஸ் பாசிபிள். ஸோ, அப்போ இந்த அல்காரிதம வந்து எவ்வளோ ரன் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷுவலா நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ, இந்த இடத்துல வந்து ஏபிசி அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்கிற அரே வந்து பெர்முடேஷன் கம்ப்யூட் பண்ணணும்னா எப்படி கம்ப்யூட் பண்ணும்னு பார்ப்போம். ஏ வந்து ஏபி செலக்ட் பண்ணி, அப்புறம் ஏபிசி செலக்ட் பண்ணும். அப்புறம் திருப்பி அ ஏலேருந்து ஏசி செலக்ட் பண்ணி, ஏசிபி அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் திருப்பி அங்கேருந்து திருப்பி பி செலக்ட் பண்ணிவிட்டு பியை ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏஐ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக செலக்ட் பண்ணி அதிலேருந்து 2 பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி பியிலேருந்து சிஏ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ட் எலமெண்ட்டாக திருப்பி ஏ செலக்ட் பண்ணோன்னா அது ஒரு பாசிபிலிட்டி. இப்படியே கரெக்டாக இந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச அப்புறம் பார்த்தோம்னா, ஸோ மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 பெர்முடேஷன்ஸ் கடைசியில இந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச அப்புறம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறப்போ இந்த 6 பெர்முடேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தெளிவா. ஸோ இந்த இதுக்கு மேல உள்ள இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் வந்து அ இந்த இருக்கிறதுலயே கடைசியா இருக்கிற இந்த ஃபேக்டோரியல் பெர்முடேஷன்ஸ விட கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவல்ல 6 இருக்கு. இந்த லெவல்ல 3 நோட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் வந்து 1 யூனிட் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, ஸோ அ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலயே அதிகமான டைம் எடுக்க போற அந்த லெவல். ஸோ இந்த லெவல்ல எத்தன நோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் நோட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என் ஃபேக்டோரியல் அப்படின்ற ரன் டைம் வருது. இன்னும் தெளிவா புரியணும்னா உங்களுக்கு அ ஏபிசிடி அப்படின்ற அரேல இதே விஷயத்த நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப இந்த லெவல்ல எத்தன நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 நோட்ஸ் இருக்கும். ஸோ 4 ஃபேக்டோரியல் இஸ் 24 அப்படின்றதுனால இது வந்து 24 நோட்ஸ் இருக்கும். ஸோ ஏபிசிடி அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேக்கு பெர்முடேஷன்ஸ் கம்ப்யூட் பண்றதுக்கு 4 ஃபேக்டோரியல் டைம் ஆகும். அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். ஸோ இத வந்து நம்ம இப்போ கிராஃப்ல பிளாட் பண்றோம்னு வச்சுக்குவோம். ஸோ என் 1 இருக்கிறப்போ 1 ஃபேக்டோரியல் 1, 2 இருக்கிறப்போ 2 ஃபேக்டோரியல் இஸ் 2, 3 இருக்கிறப்போ 3 ஃபேக்டோரியல் 6, 4 இருக்கிறப்போ 4 ஃபேக்டோரியல் 24. அப்படியே பார்த்தீங்கன்னா, என் 10 ஆகுறப்பவே எவ்வளோ பெரிய நம்பர் ஆயிருக்குன்னு பாருங்க. என் ஃபேக்டோரியல் ஆல்மோஸ்ட் 36,28,800 ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இத கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா, என் ஃபேக்டோரியல் எவ்வளோ ஃபாஸ்ட்டா கூடுதுன்னு பாருங்க. இத விட நம்ம ஆல்ரெடி பேடான அல்காரிதம்னு சொன்ன பிக் O ஆஃப் 2 பவர் n வந்து n ஃபேக்டோரியலோட கம்பேர் பண்றப்போ எவ்வளோ கம்மி கம்மி ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே n ஃபேக்டோரியல் இஸ் தி வொர்ஸ்ட் பாசிபிள் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற அல்காரிதம். ஏன்னா பிக் O ஆஃப் 2 பவர் n இத கம்பேர் பண்றப்ப ஃபாஸ்ட்டா ரன் ஆகுற மாரி தெரியுது பாருங்க. ஸோ பிக் O ஆஃப் n ஸ்கொயர் nலாம் ஆல்மோஸ்ட் காணாமயே போயிருச்சு. இத கம்பேர் பண்றப்போ. ஸோ பிக் O ஆஃப் n ஃபேக்டோரியல்ன்றது வந்து நீங்க கண்டிப்பா இன்டர்வியூஸ்லலாம் உங்களுக்கு தேவைப்படாத ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில நீங்க ஒரு அல்காரிதம் சால்வ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அது ஒரு பேடான அல்காரிதம். நீங்க வந்து அதோட பெட்டரா டைம் பெட்டர் டைம்ல ரன் ஆகுற மாரி ஒரு அல்காரிதம் அ ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, n ஃபேக்டோரியல் அண்ட் 2 பவர் n மாதிரியான அல்காரிதம்ஸ்லாம் வந்து ஒரு ஹை எனஃப் நம்பர் ஈவன் இந்த கேஸ் ஆஃப் n ஃபேக்டோரியல்லாம் ஒரு 20 போயிட்டாலே வந்து வருஷக்கணக்காகும் அந்த அல்காரிதம்ஸ்லாம். 20 அண்ட் அபவ் போக ஆரம்பிச்சிட்டாலே வந்து அந்த அல்காரிதம்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் கம்ப்யூட்டருக்கு. லைக் வருஷக்கணக்கு, 100 வருஷம், 1000 வருஷம்லாம் கூட பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ விச் இஸ் இம்பாசிபிள் ரைட்? ஸோ இந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து வி ஷுட் டோட்டலி அவாய்ட். பட் ஃபார் இன்டர்வியூ பர்பஸஸ்
இன் சம் கேஸஸ் வந்து இது பேடான அல்காரிதம்னு தெரிஞ்சே வந்து உங்கள சால்வ் பண்ண சொல்லுவாங்க. லைக் அதுக்கு வந்து அதோட பெட்டரான சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. பட் உங்களுக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கா? இந்த n ஃபேக்டோரியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி நாலேட்ஜ் இருக்கா? n ஃபேக்டோரியல் டைம் காம்ப்ளெக்சிட்டில ஒரு அல்காரிதம் உங்களால எழுத முடியுமா? அப்படின்றத பார்க்கறதுக்காக மட்டும் ஒரு சில நேரம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பெர்முடேஷன்ஸ். ஸோ அது நம்ம தனியா இன்னொரு வீடியோல அந்த அல்காரிதம டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாலும் பண்ணி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ்ல கண்டிப்பா அதுவும் பார்ப்போம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் ஃபேக்டோரியல் ரன் டைம்ஸ்ல அவ்வளவா இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வராது. வெரி ரேரா வரலாம். ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ் லாகரிதமிக் ரன் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரன் டைம் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ரன் டைம். ஸோ இதுவரை வந்து நம்ம எண்ணில் ஆரம்பிச்சு அதோட வர்ஸ் என் ஸ்கொயர் அதோட வர்ஸ் வந்து என் கியூப் அப்படின்னு இன்னும் பேடான ரன் டைம்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். எண்ணை விட ஒரு பெட்டரான ரன் டைம் இருக்கிறதுலயே இந்த ரன் டைமை விட பெட்டர் ரன் டைமே கிடையாது. அப்படி பெட்டர் ரன் டைம்னா கான்ஸ்டன்ட் ரன் டைமாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய அல்காரிதம்னா அது இந்த லாகரிதமிக் ரன் டைம், அதாவது பிக் ஆஃப் லாக் என் அப்படின்ற ரன் டைம் தான். உங்களோட அல்காரிதம் லாக் என்ல ரன் ஆகுதுன்னு சொல்றீங்கன்னா அதை விட பெட்டரான அல்காரிதம் கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லாகரிதமிக் ரன் டைமில் வந்து பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, பைனரி சர்ச்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அதுவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுவேன். பட் குயிக்காக இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒரு அரே இருக்கு. அந்த அரேல இருக்கிற நம்பர்ஸ்லாம் சார்ட்டடா இருக்கு. அதாவது ஆர்டரா இருக்கு. 1, 2, 3, 4, 5 அல்லது 10, 15 அப்படின்னு வந்து ஒன்லி இன்க்ரீசிங் ஆர்டர்ல சார்ட்டடா இருக்கு. அப்ப அந்த அரேல நான் ஒரு எலமெண்ட்ட தேடணும்னா, நார்மலா ஒரு அல்காரிதம் வந்து பிக் ஆஃப் என் ரன் டைம்ல வந்து நம்மளால தேட முடியும். ஒவ்வொரு எலமெண்ட்டா கம்பேர் பண்ணி அந்த அரேயோட சைஸ் n வர நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும். அது வந்து பிக் ஆஃப் என் ரன் டைம். பட் இந்த அரே சார்ட்டடா இருக்கு அப்படின்ற அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டிய வச்சு நம்ம அந்த அரேய வந்து ஆ 2 சாரி லெட்ஸ் ரிப்பீட். பட் இந்த அரே வந்து சார்ட்டடா இருக்கு அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அல்காரிதம் வந்து இன்னும் ஃபாஸ்டரா ரன் பண்ண வச்சு நம்மளோட எலமெண்ட்டை கண்டுபிடிக்க வைக்கலாம். எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த அரேயோட மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த மிடில் எலமெண்ட்ல இருக்கிற எலமெண்ட் தான் நான் வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டான்னு பார்ப்போம். அப்படி அந்த தேடுற எலமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த மிடில் எலமெண்ட் வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரைட் சைட்ல தேடணும்னு அர்த்தம். ஏன்னா இது சார்ட்டட் அரேன்றதுனால. அப்படி இந்த மிடில் எலமெண்ட் வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சார்ட்டட் அரேங்கிறதுனால நம்ம தேடுற எலமெண்ட் கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல தான் இருந்தாகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அந்த அரேயோட சைஸை பாதியா குறைச்சு நம்ம தேட போறோம். அதாவது அந்த ப்ராப்ளமோட சைஸை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாதி பாதியா குறைச்சிட்டே வருவோம். ஸோ இதை வந்து நான் இன்னும் கிராஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு ப்ரெசன்டேஷனோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு 32 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரே இருக்கு. இதுல வந்து நம்ம இப்போ ஒரு 60 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை தேடணும்னா நமக்கு எத்தனை நார்மலா பிக் ஆஃப் n அல்காரிதம்னா எத்தனை ஆகும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 30th எலமெண்ட்டா இருக்கு. 60. ஸோ நம்மளுக்கு 30 இட்ரேஷன்ஸ் ஆகும். 30 டைம்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டா செக் பண்ணிட்டு வந்து கடைசியில 30th டைம் நம்ம செக் பண்றப்ப தான் இந்த எலமெண்ட் வந்து 30th பிளேஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிப்போம். பிக் ஆஃப் n அல்காரிதம். பட் பைனரி சர்ச் அல்காரிதம்ல என்ன பண்ணுவோம்? கிராஃபிக்கலாவே பார்ப்போமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரேயை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிச்சு. இந்த 16ன்ற நம்பர் வந்து இந்த மிடில் எலமெண்ட் 30ஓ இல்லை 32ஓ வந்து அதை விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சார்ட்டட் அரேன்றதுனால நம்ம தேடுற எலமெண்ட் 60 வந்து இதோட அதிகம் தான். ஸோ ரைட் சைடில் தான் இருந்தாகணும். அப்புறம் திருப்பி அகைன் இங்கே மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தேடுற எலமெண்ட் 60. ஸோ அந்த 48 ஆர் 50யோட இது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரைட் சைடில் தேடுவோம். அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அப்படியே பாதியாக நம்மளோட ப்ராப்ளம் ஸ்பேஸை கம்மி பண்ணிகிட்டே வந்து கடைசியில் பார்த்தோம்னா 5 இட்ரேஷன்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லீனியர் சர்ச் அதாவது பிக் ஆஃப் n அல்காரிதமில் 30 இட்ரேஷன் ஆனது நமக்கு 5 இட்ரேஷன்ஸில் முடிஞ்சிருச்சு. நம்ம தேட வேண்டிய எலமெண்ட்டை 5 இட்ரேஷனில் கண்டுபிடிச்சாச்சு.
இத வந்து இன்னும் நீங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா, ஆ 16 எலிமெண்ட் இருக்கிற ஒரு அரே சைஸ வந்து நம்ம லீனியர் சர்ச்ல வந்து ஒரு எலிமெண்ட்ட தேடணும்னா, O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டில 16 கம்பேரிசன்ஸ் வொர்ஸ்ட் கேஸ் ஆகும். பட் அதே அரேல வந்து பைனரி சர்ச்ல 4 கம்பேரிசன் தான் ஆகும். அப்புறம் 32 எலிமெண்ட் இருக்கிற அரேல 32 கம்பேரிசன்ஸ் லீனியர் சர்ச் அண்ட் 5 கம்பேரிசன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்த மாரி பைனரி சர்ச்ல ஆகும். இது அப்படியே கூட 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 இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 1 மில்லியன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேல நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ட தேடணும்னா 1 மில்லியன் கம்பேரிசன்ஸ் ஆகும். பட் பைனரி சர்ச்ல வெறும் 20 கம்பேரிசன்ஸ்ல நம்ம தேடுற எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து இந்த அல்காரிதம் 2யும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 50,000 டைம்ஸ் ஃபாஸ்டர் நம்ம பைனரி சர்ச் வந்து O ஆஃப் n விட 50,000 டைம்ஸ் ஃபாஸ்டர். ஸோ, இதுவரை நம்ம பார்த்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ரன் டைம்ஸ்லயே வந்து O ஆஃப் n தான் பெஸ்ட்ன்னு நம்ம பேசணும். ஸோ, அதையும் விட பெஸ்ட்டா, அத விட 50,000 டைம்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த இன்புட் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறப்போ, அ லாக் என்-ஓட ரன் டைம் வந்து பிக் ஆஃப் என்னோட கம்பேரே பண்ண முடியாத அளவு ரொம்ப பயங்கர ஃபாஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். என்னோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ அதுதான் அந்த பைனரி சர்ச் அதாவது சாரி இந்த லாக் என் டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதை ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணி பார்த்தோம்னா என் ஒன்றா இருக்கிறப்போ லாக் என் வந்து 0 வேல்யூ அண்ட் 2 வந்து 1 அப்படியே வந்து பிளாட் பண்ணிகிட்டே வந்தோம்னா லாக் என் ரன் டைமோட வேல்யூ பிளாட் பண்ணிட்டே வந்தோம்னா ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என் ஸ்கொயர் இந்த லைன்னா பிக் ஆஃப் என் இந்த லைன்னா பிக் ஆஃப் லாக் என் இங்கே இருக்கு ஈவன் லெஸ்ஸர் தேன் பிக் ஆஃப் என் அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக் ஆஃப் லாக் என் இந்த ரன் டைமை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு மேத்ஸ் கேல்குலேஷன் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் எனி ப்ராப்ளமில் வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு லூப்லையும் வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி லாக் அண்ட் ரன் டைம் இருக்கிற ஒரு சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் வந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஏதோ ஒரு ஈக்குவல் ஹாஃபை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அங்கே திருப்பி நம்ம வந்து நம்மளோட சொல்யூஷனை ரன் பண்ணுறோம். சம் கேசஸில் 3 ஈக்குவல் ஹாஃப்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா அதுவும் லாக் அண்ட் ரன் டைம் தான். என்ன வித்தியாசம்னா அது வந்து லாக் பேஸ் 3n, இது வந்து லாக் பேஸ் 2n, டூ டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா. ஸோ அதுதான் வித்தியாசம். பட் எனிவேர் வேர் நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தை வந்து பாதியா இல்லை இன்னும் 3ல் 1ஆவோ அந்த மாதிரிலாம் வந்து கம்மி பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற ஒரு சொல்யூஷன், அதாவது லாக் என் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ லாக் என் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என் லாக் என் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதோட ரன் டைம் எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என் ஸ்கொயர்டு இங்கே இருக்குன்னா என் ரன் டைம் இங்கே இருக்குன்னா லாக் என் ரன் டைம் வந்து இஸ் ஃபாஸ்டர் தேன் என்னன்னு பார்த்தோம். ஸோ லாக் என் வந்து இங்கே இருக்கும். என் லாக் என் வந்து என்ன ரன் டைம்னா என்னை விட பெட்டராக ஸோ என்னை விட வேர்ஸாக ரன் ஆகும். அதாவது வந்து என்னை விட அதிக டைம் எடுத்துக்கும். பட் என் ஸ்கொயரை விட ஃபாஸ்டராக ரன் ஆகும். ஸோ என்னுக்கும் என் ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரன் டைம் தான் வந்து என் லாக் என். இது வந்து மோஸ்ட்லி மெர்ஜ் சார்ட் அப்படின்னு ஒரு அல்காரிதம், அப்புறம் நிறையா ஹீப் சார்ட் அது இதுன்னு நிறைய அல்காரிதம்ஸ் இதை வச்சு என் லாக் என் ரன் டைம்ஸில் இருக்கும். பட் மோஸ்ட் கேசஸில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, என் ஸ்கொயர் ரன் டைமில் நீங்கள் ரன் பண்ணி முடிக்கிற மாதிரி அது சொல்யூஷன் சொல்கிறீங்கன்னா என் லாக் என் ரன் டைமில் ஒரு சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை விட பெட்டர் சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்க்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி என் லாக் என் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளமை இருக்கிறதுலே பெஸ்ட் ரன் டைமில் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதை விட பெட்டராக எனக்கு வந்து ஆனால் இதை விட பெட்டர் ரன் டைமில் எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அதை விட பெட்டர் சொல்யூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். பட் மோஸ்ட் கேசஸில் என் லாக் என் அரைவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து மெர்ஜ் சார்ட்ன்ற எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அகைன் மெர்ஜ் சார்ட்டுக்கு நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த கேஸில் வந்து மெர்ஜ் சார்ட்டில்
ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அகைன் ஓம் ஒரு அரே இருக்குன்னா, அத வந்து நம்ம 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அந்த 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸையும் ஃபர்ஸ்ட்டு சார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸும் வந்து ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கப்ப, அத மெர்ஜ் பண்றது ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அ ஒரு லைவான பிரசன்டேஷனோடயே பார்த்துருவோம். ஸோ இங்க வந்து ஒரு ரேண்டமான அரே. இப்படி அ 10 எலமென்ட்ஸ் இருக்கிற மாரி ஒரு அரே. சாரி 8 எலமென்ட்ஸ் இருக்கிற மாரி ஒரு அரே இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ஸ் அ சார்ட் பண்றோம் அப்படின்னா, ஓகே. ஸோ அந்த அரேய வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி, 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி, அத ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து, அதுக்கப்புறம் இங்க 3 அ ஒவ்வொரு 2 அரே அந்த ஈக்குவல் ஹால்ஃப் இருக்குல்ல, ஸோ அதில உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ட வந்து கம்பேர் பண்ணுவோம். எது கம்மியா இருக்கோ, அத எடுத்து இங்க ஃபர்ஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த எலமெண்ட்டுக்கு பாயிண்டர் மூவ் பண்ணிட்டு, ஸோ அந்த 2 எலமெண்ட்ல எது கம்மியா இருக்கு? 9 தான் கம்மியா இருக்குன்னா, 9 ஃபர்ஸ்ட் இங்க போட்டுருவோம். அதுக்கப்புறம் 9ல இருந்து அடுத்து இந்த எலமெண்ட் இங்க ஒரு பாயிண்டர கூட்டிட்டு, ஸோ 10, 27ல எது கம்மியா இருக்கு? 10 தான் கம்மியா இருக்கு. அப்புறம் 15, 27ல எது கம்மியா இருக்கு? 15 தான் கம்மியா இருக்கு. அப்புறம் ஆ 27, 82ல எது கம்மியா இருக்குன்னா, 27 தான் கம்மியா இருக்கு. அப்புறம் 38, 82ல எது கம்மியா இருக்குன்னா, 38 கம்மியா இருக்கு. 43, 82ல 43 கம்மியா இருக்கு. அண்ட் தென் ஃபைனல் எலமெண்ட் 82 அப்படின்னு இதுல போடுவோம். இது மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த அரேய வந்து எப்படி சார்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இதையும் ஈக்குவலா பிரிச்சு 27, 38 ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் 343 ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் அதே மாரி மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுல இந்த ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி ஒரு அ ப்ராப்ளம் இருக்குன்னாலே வந்து, அதுல வந்து மொத்தம் லாக் என் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல்னு எடுத்தோம்னா, மொத்தம் லாக் என் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு அ நம்ம அஸ்யூம் பண்ணலாம். ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணாலே லாக் என் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆனா, பைனரி சர்ச்ல லாக் அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கம்பேரிசன் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த எலமெண்ட் வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டா இல்லையா? அது மட்டும் தான் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்றோம்னா, லாக் அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் மொத்தமா சம் பண்ணி பார்த்தோம்னா, அந்த அரேயோட டோட்டல் ஆ சைஸ் என்ன? அத்தன கம்பேரிசன்ஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆ இதையும், இதையும் கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல இதையும், இதையும் கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்றோம். அப்புறம் திருப்பி இந்த எலிமெண்ட் எது அதிகமான எலிமெண்ட்டோ அத எடுத்து இங்க போடுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த அரேயோட சைஸ் 8னா 8 கம்பேரிசன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நடந்திருக்கும். ஸோ அப்பன்னா நம்ம அ எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? மொத்த லாக் என் லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் n ரன் டைம் எடுத்துக்கிறோம். n டைம் யூனிட்ஸ் ஆவுது. ஸோ வந்து நமக்கு n log n அதுதான் வந்து ரன் டைம். ஆம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பட் இன் டெப்த்தா புரியலன்னா, கண்டிப்பா நம்ம மெர்ஜ் சார்ட் வீடியோல இன்னும் பெட்டரா பார்ப்போம். பட் ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அம் என் லாக் என் வந்து இஸ் அ குட் அல்காரிதம் கம்பேர் டு என் ஸ்கொயர். பட் என் லாக் என் வந்து பிக் ஆஃப் எண்ண கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிற ஒரு அல்காரிதம். ஆ அது உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா போதும். ஓகே. நவ் பேக் டூ த பிரசன்டேஷன். இந்த கிராஃப் ஆல்ரெடி காமிச்சுட்டேன். ஸோ n ஸ்கொயர விட n log n ஃபாஸ்டர். பட் n விட கொஞ்சம் ஸ்லோவர். அண்ட் log n இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் ரன் டைம்ஸ். அத வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நவ் இப்போ நம்ம 2 பார்ட்டா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோ வச்சு பார்த்தத வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனலா அ எது இருக்கிறதுலயே பெஸ்ட் ரன் டைம் இருக்கிற அல்காரிதம், எது இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் அந்த ஆர்டர் என்னதான் அந்த ஆர்டர் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சம்மரி போட்டிருக்கேங்க. பிக் O ஆஃப் லாக் தான் இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட். ஸோ அந்த அல்காரிதம் எழுதுனீங்கன்னா, அதோட பெட்டர் அல்காரிதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் தென் பிக் O ஆஃப் லாக் விட பிக் O ஆஃப் n வந்து கொஞ்சம் ஸ்லோவர். அத கம்பேர் பண்றப்ப பிக் O ஆஃப் n log n இன்னும் கொஞ்சம் ஸ்லோவர். பிக் O ஆஃப் n ஸ்கொயர் அத விட ஸ்லோவர். பிக் O ஆஃப் n ஸ்கொயர் லாக் n இருக்குன்னா, அது வந்து பிக் O ஆஃப் n ஸ்கொயர விட ஸ்லோவர். பட் பிக் O ஆஃப் n கியூப விட ஃபாஸ்டர். அப்படியே போயிட்டே இருக்கிறத பார்த்தோம்னா, இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வர்றப்போ, பிக் O ஆஃப் 2 பவர் n வந்து ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் அல்காரிதம்ஸ். ஆனா இத விட வொர்ஸ்ட்டா எந்த அல்காரிதமும் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் பிக் O ஆஃப் n ஃபேக்டோரியல் அப்படின்ற அந்த ரன் டைம் இருக்க அல்காரிதம். ஸோ இந்த ஆர்டர்ல உங்களுடைய அல்காரிதம் இந்த என் ஸ்கொயருக்குள்ள நீங்க என் ஸ்கொயருக்கும் கம்மியா எவ்வளோ தூரம் உங்களால சால்வ் பண்ண முடியுதோ, அப்பதான் உங்களோட அல்காரிதம் வந்து மோஸ்ட்லி பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் அல்காரிதம்னு அர்த்தம். அண்ட்
என் ஸ்கொயருக்கு மேல ஒரு சில கேஸஸ்ல போலாம். மேட்ரிக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல என் ஸ்கொயர விட பெட்டரா சால்வ் பண்ண முடியாதுன்ற ஒரு மாரி ஒரு சில கேஸஸ் வரலாம். பட் அதர் தேன் தட் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து உங்க ரன் டைம் என் லாகின்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா, இட் இஸ் அ பெட்டர் சொல்யூஷன் அர்த்தம். அப்புறம் ஆ ஐ திங்க் தட் பிரிட்டி மச் கவர்ஸ் இட். என் கியூப் வந்து ஆ இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ். உங்களோட இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ்ல என் கியூப் அல்ல அதுக்கு மேல டைம் எடுக்கிற மாரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க சஜெஸ்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அதோட பெட்டர் சொல்யூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ வந்து நீங்க அது என்ன அப்படின்றத திங்க் பண்ணி அத வந்து சஜெஸ்ட் பண்ணணும் இன்டர்வியூவருக்கு. ஆ ஏற்கனவே சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸஸ்ல எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டோரியல் ரன் டைம் இருக்கிற மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து உங்கள்ட்ட எக்ஸ்பிளிசிட்டா கேட்பாங்க. அத விட ஆப்டிமல் சொல்யூஷனே இருக்க முடியாது அப்படின்ற கேஸ்ல கூட அத கேட்பாங்க. எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக மட்டும் கேட்பாங்க. அதையுமே நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ்ல அந்த மாரி 1, 2 அல்காரிதம் பார்ப்போம். பட் இந்த மாரி n ஃபேக்டோரியல் 2 பவர் n அல்காரிதம்ஸ் கேட்கறது ரொம்ப ரேர். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டைம் காம்ப்ளெக்சிட்டி சீரிஸ். அடுத்த வீடியோல இருந்து நான் ப்ராமிஸ் பண்ண மாரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வீடியோ ஒண்ணொண்ணா பார்ப்போம். பைனரி சர்ச், இன் டெப்த், சார்ட்டிங் அல்காரிதம்ஸ், மெர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட், செலக்ஷன் சார்ட் அது இதுன்னு. அப்புறம் அந்த பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சப்புறம், அத வச்சு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம்ஸு, காமனா கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க் யூ. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.